இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இந்த சாதி மறுப்பு திருமணம் நடந்ததுக்காக இன்னைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க. இது என்ன நடைமுறையில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 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 உயிரிழப்பு அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா, இன்னைக்கு அரசு, அதுபோல் மற்ற வெகுஜன அமைப்புகள் எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு பையனுக்கு பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே அதுக்கு கண்டுகொள்ளணும். தமிழ்நாடு அரசு இது சீக்கிரமாக பார்க்கணும். இதுக்குண்டான இந்த சாதி மறுப்பு திருமணம் அப்படின்றத அரசு ஏன் தலையிட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளுக்கு சட்டத்தை ஏன் கொண்டு வர மாட்டேங்குது? சட்டத்தை கொண்டு அப்போது தமிழ்நாட்டில் காதலே பண்ணக்கூடாதா? அப்போ காதல் பண்ணால் தப்பா, இல்லை காதல் பண்ணால் சரியா? இப்போ காதல் பண்ணக்கூடாது, இல்லாட்டி சட்டத்தை ஏற்றுங்க. இல்லை காதல் பண்ணால் அவங்க பாதுகாப்புன்னு சட்டத்தை ஏற்றுங்க. இல்லை இது கொலையை தூண்டி இது ஒரு சாதி வெறிய ஒரு சமூகத்தில் தூண்டுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த பிள்ளையோட நிலமை, இன்றைக்கி இந்த பிள்ளை அனாதையாக நின்றுட்டுருக்கு. அவங்களுடைய தாயார் வீட்டுக்கும் போக முடியாமல், அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கும் போக முடியாமல், அந்த பிள்ளைக்கு படித்த படிப்புக்கு ஒரு வேலை இல்லாமல் இன்றைக்கி அனாதையாக நின்றுட்டுருக்கு. அந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் நின்றுட்டுருக்கு. எங்கே போகும் அந்த பிள்ளை? இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நீதியை வழங்கி அந்த பொண்ணை சேஃப் அண்ட் செக்யூராக வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுடைய கடமை. இதை நாங்கள் தோழமையோடு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். இன்றைக்கி நின்றுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் சேஃப்டி கிடையாது. நாளைக்கு அந்த பொண்ணை இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு செக்யூரிட்டி கார்டாக அவங்க கூடயே இருக்காங்க. ஆனால் இது 3 நாள் 10 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பா? அந்த பொண்ணுக்காக யார் நிற்பா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஊர் மக்கள் கையெழுத்து போட்டு அந்த பையனோட பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு கதறுது. அப்போ கதறும் போது இது ஒரு மனைவியாக கதறும் போது அதை குரல் கேட்க இங்கே யாருமே இல்லை.